ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட்டான அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் வெல்லத்தை போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் வர தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். நல்லா கரைஞ்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இத வடிகட்டிக்கலாம். ஒரு கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரை எடுத்துட்டு பச்சரிசியை போட்டுக்கலாம். இப்ப 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்ப வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். ஒரு வாழைப்பழம் போட்ட உடனே அரைச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டு வெல்லத்தை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மீதி இருக்க வெல்லத்தையும் ஊத்திக்கலாம். இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப வேற பாத்திரத்துல மாத்திரலாம். இத 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்ப இது 2 மணி நேரம் ஆயிருச்சு. இப்ப ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் துருவன தேங்காய் போட்டுக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப அப்பத்தை ஊத்தி எடுத்துக்கலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுறலாம். இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே எடுத்துடலாம். இப்படியே எல்லாத்தையும் ஊத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.